ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வணக்கம். 8/3/2025 லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜாப் ஆஃபர் ஒன்று விட்ருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். லாஸ்ட்டாக நடந்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட்டாக எதுவும் கால்ஃபர் எதுவும் பண்ணலை. லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் வலிஃபா, சீனியர் வலிஃபா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் க்ளீன்லினஸ் ஒர்க் அந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. டைப்பிஸ்ட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது போன வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கிட்ட டைப்பிஸ்ட்டு கேட்டிருந்தது. அதாவது அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேட்கல. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எம்ஹெச்சியில் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் அண்ட் ஸ்டெனோ வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆஃபர் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜோட வந்து பார்த்திங்கன்னா 241 வேக்கன்சிஸ் இருக்குது. பணி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு. பணி இடங்கள் 241. பதவி ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட். ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, கம்ப்யூட்டரில் ஒரு நிமிடத்தில் 25 ஆங்கில வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் கொண்டிருக்க வேண்டும். ஸோ ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பும் இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, அடிப்படை கம்ப்யூட்டர் அறிவு பெற்றிருக்க வேண்டும். வயது வந்து 8/3/2025 அன்றைய தேதிப்படி 18 வயதுக்கு குறைவாகவோ 30 வயதுக்கு அதிகமாகவோ இருக்கக்கூடாது. அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு. தேர்வு நடைபெறும் இடம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் மற்றும் புதுச்சேரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரான, அதாவது உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் வந்துடும். தேர்வு முறை எழுத்து தேர்வு, தட்டச்சு தேர்வு, கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற சிஓஎஸ் சிலபஸ் கம்பேர் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் இருக்கும், கீபோர்டில் இருக்கும். ஸோ எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டாங்கிறது தெரியல. ஸோ அது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் படிக்கும் போது தான் தெரியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் அதெல்லாம் வந்துடுது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தா தான் தெரியும். லிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்குள்ளார போனால் வேறு ஒரு லிங்க்கில் போய் தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச வரையில் இது எப்படி அப்ளை பண்ணணும், எந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரையில் நான் சொல்ல பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இணையதளம் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த அடிப்படை டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு நம்ம தகுதியான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் நிறைய நாள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரையில் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணுங்கிறத நான் சொல்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.